நாளிலும் கூட அண்ணனோடு கூட உங்கள் அனைவரோடு கூட கர்த்தரை பாடி இந்த கிருபையின் கூடாரத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். 2013ஆம் ஆண்டு நாங்கள் ஒரிசா மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு கடந்து சென்றோம். என்னுடைய நண்பன் எபினேசர் ஸ்டீஃபன் அவரோடு கூட அப்போ இந்த இடத்துல இல்லை, அங்கே வேறு இடத்துல வீட்டாண்ட அங்கே இருந்தாங்க அண்ணன். அப்போ முறையாக ஸ்டீஃபன் எங்களை இங்கே கூப்பிட்டு வர்றாரு. என்னோடு கூட ஜார்ஜ் லூயிஸ் சேகர், நான் 2 பேரும் நாங்கள் அப்போ சிகரெட்டெல்லாம் அடிச்சிட்ருந்தோம், தண்ணிலாம் குடிச்சிட்ருந்தோம். அடிச்செல்லாம் முடித்து மனம் திரும்பி இருக்கிறோம். அப்போ தான் புதுசாக அவர் சொல்லிட்டார், அவர் தீர்க்கதரிசி, உஷாராக இருங்க அப்படின்ட்டார். நம்ம அங்கே போனாக்கா நம்ம என்னெல்லாம் அக்கரும்பு பண்ணோமோ அதெல்லாம் சொல்லிவிடுவார் போல இருக்குன்னு பயந்துக்கிட்டே வந்தோம். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அதெல்லாம் மறந்துட்டுக்கிறார். அதெல்லாம் மறந்துட்டு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை என்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஊழியத்தை பற்றி எதுவுமே தெரியாதுங்க, இந்து குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கும் அந்த காலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ தான் மனம் திரும்பி இருக்கிற புதுசு, முழு நேர ஊழியத்துக்காக தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு என்னையும் இன்னொருத்தர் 2 பேரையும் ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார் சொன்னார். இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சென்னையில். அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரமோஷன் கிடச்சிது. நல்ல வேலை. ஒரு 2013 ஒரு 45,000 மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அப்போது தொடர்ந்து ஊழியத்துக்கு போகணுன்ற ஒரு உந்துதலை ஆவியானவர் கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு முறை ஒரிசாவுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரிசாவுக்கு போன இந்த 7 வருஷத்துக்கு முன்னே, அந்த 2013 ஒரு 7 வருஷத்துக்கு 2007ஆவது வருஷத்தில் அங்கே போயிருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், நான் உன்னை ஒரிசாவுக்காக தெரிந்திருக்கிறேன், முன்குறிச்சிருக்கிறேன், இந்த ஸ்தலத்துக்கு நான் உன்னை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒப்பு கொடுத்த உடனே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. சென்னையில் இருக்கும்போது நாங்கள் பைக்கில் ஆஃபீஸ் போயிட்டுருக்கும்போது பின்னாடி ஒரு தம்பி லிஃப்ட்டு கேட்டு ஏறினாங்க. வண்டி பின்னாடி லாரி இடிச்சு அந்த ஸ்பாட்லேயே என் கூட உட்காந்துட்டு இருந்த தம்பி கீழே விழுந்து லாரி சக்கரம் மேலே ஏறி இறந்துட்டார். எனக்கு முன்னாடி வேறு ஒரு 10 அடி தூரத்தில் வேறு ஒருத்தர் போயிட்டு இருந்தார், அவரும் விழுந்து இறந்துட்டார். என்னை பைக்கிலேருந்து தூக்கி ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் தூக்கி ஒரு வல்லமை தூக்கி போட்டுச்சு. கால் பகுதியில் சதை மட்டும் பிச்சுக்கிச்சு, வேறு எதுவும் எனக்கு சேதாரம் இல்லை. கர்த்தர் கிருபையாக என்னுடைய ஜீவனை காப்பாற்றினார். அப்படியே ஒரிசாவுக்கு ஊழியத்துக்காக போனோம். மொழி தெரியாது, ஜனங்கள் உதவி செய்ய யாரும் இல்லை. ஒரு பாஸ்டர் நம்பி போனோம், கர்த்தரை நம்பி போனோம். ஒரு தமிழ் பாஸ்டர் வீட்டுக்கு போனோம். அவர் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு, மொழியெல்லாம் கற்றுக் கொடுப்பார். அவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் உங்களை எங்கே கூப்பிட்டாரோ அங்கே போயிடுங்கன்ட்டு ஒரு வாடகை வீடு கொண்டு போய் வச்சுட்டு அவர் போயிட்டார். அதோட ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்கலை, ஒன்றுமே தெரியல. அந்த ஊருக்கு போயிட்டு மகள் இருந்தாங்க குழந்தையா, 2வது மகள் கர்ப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் போனப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சிடெண்ட் வேறு, நொண்டி நடந்துட்டு இருந்தேன். ஒரு வாடகை வீட்டில் தான் தங்கியிருந்தோம். மொழியும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியும், கொஞ்சம் தமிழ் தெரியும். அப்போது ஆண்டவர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த வீட்டில் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் இருந்து. முதலாவது அற்புதம், அந்த 6 வருஷமாக குட்டி போடாத அந்த நாய்க்கு கர்த்தர் அற்புதம் செய்து 6 வருஷத்துக்கு சேர்த்து 6 குட்டி போட்ட உடனே அந்த ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு வாடகையை கம்மி பண்ணி அந்த வீட்டிலையே எங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த வீட்டு வேலைக்கார அம்மாவை சர்ச்சுக்கு அனுப்புவாங்க. அதான் விசுவாசி லட்சுமி. அந்த சகோதரி சர்ச்சுக்கு அதன் நிமித்தமாக அவர் கணவர் பைபிளை எரிச்சிட்டார். குடிக்காரன் பைபிளை எரித்து அடித்து துன்புறுத்தினாங்க. அந்த சகோதரி சர்ச்சுக்கு ஞானஸ்தானம் எடுத்து இன்னமும் சர்ச்சில் நல்லா உறுதியாக இருக்கிறாங்க. அப்படி 4 இடத்துல கிராமங்களில் சபைகளை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆதிவாசி மக்கள் மத்தியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோடு வசதி, வாகன வசதி, படிப்பு வசதி அதெல்லாம் கிடையாது. ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலம், பின்தங்கிய மாவட்டம். அந்த மக்கள் மத்தியில் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கி அண்ணன் இடையில ஒரு முறை ஜெபம் பண்ணும்போது நான் 500 பேர் உட்கார்ற அளவுக்கு திராட்சை கனிகளை பார்க்குறேன், 500 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு சபையை ஆலயத்தை பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபோனில் ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க. எனக்கு அப்போ நாங்கள் இருந்தது
இதில் வந்து பாதி இடத்துல ஒரு ஷீட்டு போட்ட இடத்துல தான் இருந்தோம். திடீர்னு கோயம்புத்தூரில் ஒரு ஏஜி பாஸ்டர் இருந்தாங்க பாருங்கள், நான் உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அப்போது நம்ம ஆரம்பிக்கிறது நல்லதாக ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு 700 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்பி தளம் போட்டு முடிச்சிருக்கிறோம். இன்னும் வந்து ஃபினிஷிங் வேலை பாக்கி இருக்குது. 10 லட்சம் அவர் கொடுக்குறேன்னாரு. விசுவாசத்தில் அதை ஆரம்பித்தோம். சில சகோதரர்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் சில பாஸ்டர்கள்லாம் வந்து உதவி செய்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 குடும்பங்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. கிராமங்களில் ஒரு 3 இடங்களில் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு சாட்சி சாம் சுந்தர் அப்படின்ட்டு கல் உடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தார். ஜல்லி கல் உடைக்கிற வேலைக்கு அவர் வந்து சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பையனுக்கு வந்து தொடையில் ஒரு கட்டி போய் ஜெபித்தது நிமித்தமாக அந்த தொடையில் இருந்த கட்டியை கர்த்தர் சுகமாக்கினார். அவங்க ரோஹிதாஸ் அப்படின்ற டைட்டில், அவங்க செருப்பு தைக்கிற அந்த பரம்பரை ரோஹிதாஸ் டைட்டில். அவங்க சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து கல் உடைக்கிற வேலையை ஒரு நாளைக்கு 250 ரூபா 300 ரூபா சம்பளம். அவங்க அப்பா MCLன்னு ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செஞ்சு இறந்துட்டார். அந்த வேலையை கிட்டத்தட்ட 10 வருஷமாக முயற்சி பண்ணி கிடைக்கல. அவர் சபைக்கு வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தது நிமித்தமாக 10 வருஷத்துக்கு மேலே கிடைக்காத வேலை. அவருக்கு சர்ச்சுக்கு வந்தால் திரும்பி போகிறதுக்கு காசு இல்லைன்ட்டு வரமாட்டாங்க. சர்ச்சிலேருந்து நாங்கள் 60 ரூபா 30 ரூபா காசு கொடுத்து வழி அனுப்புவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த குடும்பம் இன்றைக்கி மாதம் அவருக்கு 65,000-70,000 சம்பளம். காரில் டிரைவரை போட்டு அவர் மனைவியும் அவரும் குடும்பமாக வந்து ஆலயத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போது கர்த்தர் வந்து அந்த இடத்துல எங்களை முன்குறிச்சது நிமித்தமாக கர்த்தர் எங்கள் அநேக குடும்பங்களை வச்சுருக்கிறாரு. ஒரு சில சூழ்நிலையில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துடலான்ட்டு நினச்சி ஜனங்கக்கிட்ட சொன்னால் ஜனங்க அழுகுறாங்க, அவ்வளோ நேசிக்கிறாங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வெறுமையாக இருக்குது, எங்களால் போக முடியல. பிள்ளைகளில் ஒரு படிப்பு நிமித்தமாக நாங்கள் சில டைமில் அது மாதிரி யோசிச்சோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு ஒரிசாவை வைத்ததுனால தொடர்ந்து அங்கேயே இருந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். நானும் எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காக சோத்திரம், பிள்ளைகளுக்காக எஸ்தர், எலிசபெத், எமிமா, இவங்க 1வது படிக்கிறாங்க. இவங்க எடோரா, 4 பெண் பிள்ளைகள். மனைவி ஜெனிஃபர், லோகேஸ்வரி. என்னுடைய பெயர் தனசேகரன், மார்க். நாங்கள் குடும்பமாக அந்த இடத்துல தங்கி கடந்த வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நைட்டில் கல்லெல்லாம் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. கதவெல்லாம் வந்து சில டைமில் இடித்து பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. திருடர்கள் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. போகும்போது மார்க்கெட்டுக்கு போகும்போது என்னை வந்து அந்த ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான் சிலர். அப்போ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு எதிர்ப்புலாம் வந்து குடைச்சல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாக எங்களை நடத்தியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தர் எங்களை வழி நடத்தின தேவன். அண்ணனுக்காக, அக்காவுக்காக, என்னுடைய ஜபத்துக்காக நாங்கள் மிகவும் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜபங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் எங்களுக்கு வந்து உதவி செய்து அந்த கிருபையில் எங்களை கொண்டு வந்து ஊழியத்தில் வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எபியோட குடும்பத்துக்காக, ஓசனாக்காக, அவங்க அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த குடும்பத்தை இந்த இடத்துல வைத்திருக்கிறதுக்காக மிகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். இன்னும் அநேக சாட்சிகள் இருக்குது, நேரம் கிடைக்கும்போது பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் நடுவில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த உபவாச கூட்டத்தில் வருகிற அருமை சகோதர சகோதரிகளுக்காக என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்பதாக நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அதை குறித்து நான் கேட்டு ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு நினைவூட்டினார். அந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம்.
இயேசு அவளை நோக்கி, இயேசு லாசருடைய சகோதரியை நோக்கி, அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். மார்த்தாள், மரியாள், லாசரு என்று சொல்லுகிற ஒரு குடும்பம். இந்த அருமையான குடும்பம் இயேசு ஊழியம் செய்ய அந்த கிராமத்துக்கு போகும் பொழுதெல்லாம் இயேசுவை அன்போடு கூட உபசரித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஊழியம் செய்வதற்கு, அங்கு தங்கி ஒருவேளை ஊழியம் செய்வதற்கு எல்லா வசதிகளையும் அவர்கள் உண்டாக்கி கொடுப்பார்கள். அவர் அப்படி அந்த இடத்துல ஊழியம் செய்து அவர் கடந்து போவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் இயேசு ஊழியம் செய்ய வேறு ஒரு திசைக்கு போயிட்டார். அப்படி போயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, வாலிப சகோதரனாக இருக்கிற லாசரு திடீரென்று மரித்து விட்டான். மரித்து விட்டவுடனே இயேசுவுக்கு ஆள் அனுப்பி, லாசரு இப்படி வியாதியின் படுக்கையில் இருக்கிறான், அவனுக்காக ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் பார்த்தாக்கா இயேசு ஊழியம் செய்கிற இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் தங்கிட்டார். தங்கி அவர் வரும்பொழுது பார்த்தினாக்கா லாசரு மரிச்சிட்டான். லாசரு செத்து போயிட்டான். இயேசு இந்த 2 சகோதரிகளை பார்த்து ஜெபிப்பதற்காக வருகிறார்கள் என்று சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டாங்க அவர் வராரு. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஓடி போய் இயேசுவை கட்டி பிடிச்சோ காலில் விழுந்தோ அழுது இருப்பாங்க. நீர் இங்கே இருந்தாக்கா லாசரு செத்திருக்க மாட்டானே, சகோதரன் நீ நேசிக்கிறவன் செத்திருக்க மாட்டானே, அப்படி எல்லாம் சொல்லி அவங்க அழறாங்க. அப்படி அழும்பொழுது இயேசு தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த சகோதரி சொல்கிறாங்க, லாசரு செத்து 4 நாள் ஆயிற்று, கல்லறைக்குள்ளே வச்சு கல்லை வச்சு மூடிட்டோம், அழுகி போயிட்டுருக்கோம் சரீரம். நீர் இப்பொழுது வந்திருக்கிறீர், வந்தவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, அந்த கல்லை புரட்டுங்க, நான் ஜெபம் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, கல்லை புரட்டினா நாற்றம் எடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொந்த சகோதரியிலே சொல்கிறாங்க. இயேசு அப்போ தான் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாச குறைச்சல் இருக்கிறதுனால ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சரியாக ரிசீவ் பண்ணிக்க முடியலை. விசுவாசம் என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஒன்றா போட்டு அநேகர் குழப்பிட்டிருக்காங்க. நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயம்தான் விசுவாசம். நம்பிக்கை என்பது வேறு. எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கை யார் வேண்டுமானாலும் வைக்கலாம். இயேசுவை அறியாதவனும் வைக்கலாம், இயேசுவை அறிந்தவனும் வைக்கலாம், சின்ன பிள்ளைகளும் வைக்கலாம், பெரியவர்களும் வைக்கலாம். ஆனால் விசுவாசம் என்பது காணப்படாதவைகளை, அறியப்படாதவைகளை நம்புகிறது, விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். நான் நாளைக்கு காலையில் வந்து உங்களை பார்க்குறேன், நாளைக்கு எல்லாத்தையும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது நம்பிக்கை. அது விசுவாசம் அல்ல. இது எல்லாரும் சொல்லுவாங்க.
இது நம்பிக்கை. ஆனால் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்பது பரலோகத்தை யாரும் பார்த்ததில்லை, பரலோகத்துக்கு யாரும் போனதில்லை. ஆனால் பரலோகத்துக்கு நான் போவேன், பரலோகம் ஒன்று உண்டு, பரலோகத்தில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம்தான். நான் இங்கே கண்ணை மூடினா பரலோகத்துக்கு போய் கண்ணை திறப்பேன் அப்படின்ற நிச்சயம்தான் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் இது ரெண்டுத்தையும் போட்டு பெரிய குழப்பம் குழப்பிக்கிறாங்க. நம்பிக்கை கொண்டு வந்து விசுவாசத்தோடு கூட சேர்க்க வேண்டாம். இங்கே இயேசு சொல்றாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, இந்த சகோதரன் செத்து போயிட்டான். செத்து போயிட்டவன் எங்கேயாச்சும் உயிரோடு வருவானா? வாய்ப்பு கிடையாது. இயேசு சொல்றாரு, நம்பிக்கை இல்லாத ஒன்று நீ விசுவாசித்தா அது நிச்சயம் நடக்கும், அவன் உயிரோடு கூட வருவான் என்பதை இயேசு தெளிவா அந்த சகோதரிக்கு சொல்றார். பிரியமானவர்களே, செத்து போயிட்ட ஒருவன் உயிரோடு கூட எழும்புவான் என்பது யாராலே நம்ப முடியாது. ஆனால் விசுவாசிக்கிறவனாலே அதை விசுவாசிக்க முடியும். அதை தான் இயேசு சொல்றாரு, நீ நம்ப வேண்டாம், விசுவாசி. நீ விசுவாசி, அவன் உயிரோடு கூட எழும்புவான், அவனை நான் உயிரோடு கூட எழுப்புவேன், செத்தவன் உயிரோடு கூட எழும்புவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவா இயேசு இந்த சகோதரிக்கு சொல்றார். பிரியமானவர்களே, எந்த சமயம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க, மரணம் ஏறிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, செத்து 4 நாள் ஆகி அழுகி போன ஒரு சூழ்நிலை, வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை, துக்கமும் துயரமும் சூழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது பாசிபிலிட்டிஸ் இல்லை, இது வாய்ப்பு இல்லை, இது நடக்காது, இதற்கான சந்தர்ப்பமே இல்லை அப்படின்னு சொல்ற நேரத்தில் தான், துன்பப்படுகிற நேரத்தில் தான், துயரப்படுகிற நேரத்தில் தான் நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த சம்பவத்தின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதை தான் அவர் தெளிவாக சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது எப்படிப்பட்ட நேரம்? துன்பம் நிறைந்த ஒரு நேரம், துக்கம் நிறைந்த ஒரு நேரம். எல்லாருக்கும் இந்த நேரம் வரும். துக்கம் வராத நேரமே இருக்காது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வரும். துயரம் வராமல் நமக்கு இருக்காது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு வரும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்க வாசித்து பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தை காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். எந்த நேரத்தில் அந்த தெசலோனிக்கிய மக்கள் விசுவாசித்தார்களாம்? துன்ப நேரம், உபத்திரவப்படுகிற நேரத்தில் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய மகிமையை விளங்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட நேரத்தில்? துன்பமும் உபத்திரவமும் நிறைந்த நேரத்தில் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நல்லா இருக்கும் பொழுது விசுவாசத்தில் வல்லவர்களாயிருப்போம். ஆண்டவர் இதை செஞ்சிருவார், கர்த்தர் இதை செய்து முடிப்பார் அப்படி சொல்லி ரொம்ப தெம்பா சொல்லுவோம். ஆனால் ஒரு பெரிய துன்பம் நமக்கு வரும் பொழுது, உபத்திரம் நமக்கு வரும் பொழுது அவர் விசுவாசத்தை பார்ப்பார். இந்த லாசருடைய குடும்பம் எப்படித்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லாசருடைய குடும்பத்துக்கு துன்பம் வந்துட்டு, இந்த லாசருடைய குடும்பத்துக்கு துயரம் வந்துடுச்சு. பாருங்க, அந்த நேரத்தில் இயேசு சொல்றாரு, நீ விசுவாசி அப்படி சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, நம்மையும் பார்த்து அதை தான் சொல்றாரு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு உபத்திரவம் உங்களை நெருங்கி வந்திருக்கலாம், உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உபத்திரவமான நேரத்தில், இந்த துன்பமான நேரத்தில் விசுவாசிக்கிறவன் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். தேவன் மகிமை உள்ளவர். அவருடைய மகிமையை நீங்கள் குறைச்சி எடை போடவே முடியாது. அவருடைய அற்புதத்தை நீங்கள் குறைத்து எடை போடவே முடியாது. அவருடைய அதிசயங்களை நீங்கள் குறைத்து எடை போடவே முடியாது. அவருடைய அற்புதங்களை நீங்கள் குறைத்து எந்த சூழ்நிலையிலும் எடை போட முடியாது. அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், மகிமையின் தேவன், எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் துயரம் வருகிற நேரத்தில் எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்பதுதான் பெரிய கேள்விக்குறி. பாருங்க, நம்ம அநேக நேரங்களில் துன்பம் வந்துட்டாக்கா விசுவாசம் அப்படியே ஷட் டவுன் ஆகிடும், அப்படியே கீழே இறங்கிடும். சில இடங்களை நான் பார்த்துருக்கிறேன், சில சூழ்நிலைகளை நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. சில மரணங்கள் நேரிடும் பொழுது, சில இடங்களில் ஏதாவது ஒரு துக்கம் இழப்புகள் வந்துட்டா அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, உனக்கு இரக்கம் இல்லையா, ஏன் இப்படி நடந்தது, எதற்கு இப்படி நடந்தது, ஏது நடக்கணும், எல்லாம் அங்கலாய்த்து கேள்வி கேட்பாங்க, அங்கலாய்த்து அழுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, அந்த நேரத்தில் தான் நீ என்னை விசுவாசிக்க வேண்டும், நீ என்னை விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பம் தான் லாசருடைய குடும்பம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கணும்னா, உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் உபத்திரம் வருதோ, எப்பெல்லாம் துயரம் வருதோ, எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ, அப்ப விசுவாசத்தில் வல்லவர்களாயிருங்க. தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்வார். அவர் வல்லமை உள்ள தேவன்.
அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் மகிமை உள்ள தேவன். இப்ப ஏன் மகிமை விளங்க பண்ணல? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்கு? தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்காக, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கணும்னு சொன்னா இக்கட்டான நேரத்தில் நீ விசுவாசிக்கணும்னு சொல்றார். இப்போ இந்த குடும்பத்தார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லியிருக்க கூடும். கல்ல பெரட்டினாரு, லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு, தம்முடைய மகிமை விளங்க பண்ணினார். மரித்தவன் உயிரோடு கூட எழும்பினான். அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னாரு. அது நிமித்தமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அநேகர் விசுவாசித்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். உபத்திரவ நேரங்களிலே, துன்ப நேரங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்குத்தான் தம்முடைய மகிமையை விளங்க செய்வார். ஹல்லேலூயா. யோபு என்று சொல்லுகிற ஒரு பக்தனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். பயங்கர உபத்திரவம், பயங்கர துன்பம், சரீரமெல்லாம் வேதனை, இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. எங்கு திரும்பினாலும் துயரம், எங்கு திரும்பினாலும் உபத்திரவம், எங்கு திரும்பினாலும் சோகம். அந்த நேரத்தில் அவன் சொல்றான், வாசிக்கலாம், யோபு 13:15 வாசிக்கும் பொழுது, நீர் என்னை கொன்று போட்டாலும் உமேல், அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். எப்படிப்பட்ட நம்பிக்கை? வாசிக்கலாம் 19:26 வாசிக்கலாம். யோபு 19:26. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், என் கண்களே அவரை காணும். இது தாங்க விசுவாசம். என் தோல் முதல் அழுகி போயிருந்தாலும், என் சரீரம் நாற்றம் எடுத்ததாக இருந்தாலும், நான் எல்லாவற்றையும் இழந்து நடுரோட்டில் அமர்ந்திருந்தாலும் நான் கர்த்தரை விசுவாசிப்பேன். நான் என்னுடைய கண்களாலே அவரை பார்ப்பேன். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம்தான் யோபுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். இழந்ததை எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் அவன் பெற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களை, இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் யோபு பெற்றுக்கிட்டான். எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும் கேட்குறோம்ல, எல்லா ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி விரும்புகிறோம்ல. யோபு சொல்றான், என் தோல் முதலாய் அழுகி போனாலும் நான் உம்மை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே உம்மை காணும். இந்த விசுவாசம்தான் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். அவரை விசுவாசித்தால் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிப்பார், தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். எத்தனை நேரத்தில், துயரப்படுகிற நேரத்தில், துன்பப்படுகிற நேரத்தில் கர்த்தரை விசுவாசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை கஷ்டங்கள் வரும்பொழுது எப்படி இருக்கிறோம்? துன்பங்கள் வரும்பொழுது எப்படி இருக்கிறோம்? துயரங்கள் வரும்பொழுது எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள்.
விசுவாசத்தை உறுதியாய் படித்துக் கொள்ளணும். அதுதான் இயேசு சொல்றார், இதை விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாவற்றையும் அவனால் சாதிக்க முடியும். அவர் எந்த நேரத்தில் விசுவாசிக்க சொல்றாரு? காணாத நேரத்தில், துயரப்படுகிற துக்கப்படுகிற நேரத்தில் விசுவாசிக்க சொல்றார். ரெண்டாவது எப்போ விசுவாசிக்க சொல்றாரு? வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அல்லது பிசாசு எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாருங்க, அக்னியாஸ்திரங்களை எய்யும் போது, பொல்லாங்கானவன் சதி திட்டம் தீட்டும் பொழுது, பிசாசானவன் உன்னோடு போராடும் பொழுது நீ விசுவாசிக்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு பயந்து நிற்பான், மந்திரம் செய்கிறவனுக்கு பயந்து நிற்பான், சூனியம் வைக்கிறவனுக்கு பயந்துட்டு இருப்பான். அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு ஏராளமான கதைகளை சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாங்கானவன் உண்டு, பிசாசானவன் எதிர்த்து வருவான், அக்னியாஸ்திரங்களை எய்வான். நீ விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக்கொள், என் மகிமையை நான் விளங்க பண்ணுவேன், என் மகிமையை நான் விளங்க பண்ணுவேன். பிசாசு எதிர்த்து வரான். அமாவாசை ஆனா இது வந்துடுது, பௌர்ணமி ஆனா இப்படி ஆகுது, இவ்வளவு பிரச்சனை வருது, அவ்வளவு பிரச்சனை வருது. நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப, நீ ஆவிக்குரியவனா இருப்ப, நீ எல்லா காரியத்தையும் செய்வ. ஆனா பாருங்க, இந்த மாதிரி போராட்டங்கள், பிசாசானவனோடு கூட போராடும் பொழுது எப்படி இருக்கிறோம்? எப்படி நம்முடைய விசுவாசம் இருக்குது? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா, நமக்கு சர்ச்சுக்கு போறோமா, ஜெபம் பண்றோமா, ஏதோ நம்மால முடிஞ்ச காணிக்க கொடுக்கிறோமா, ஆசீர்வாதத்துக்காக பாசிட்ட ஜெபம் பண்றோமா, வீடு போய் சேர்ந்துரும். நமக்கும் பிசாசுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு சகோதரி சமீபத்தில் என்ன பார்த்து சொன்னாங்க, அவங்க ஒரு ஆவிக்குரியவங்களும் கிடையாது, ஒரு நிலையான சபைக்கு போறவங்களும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு பெருமையின் ஆவி, அவங்களுடைய இம்மாரல் லைஃப் ஒரு பக்கம். அவங்க சொன்னாங்க, 25 வருஷமா பிசாசு ஓட்டுனுக்கிறேன். இவங்க பார்த்தா ஒரு ஊழியக்காரனும் கிடையாது, ஒரு ஊழியத்தில் நிலையா இல்லை. ஆனால் அவங்க சொல்றாங்க, 25 வருஷமா நான் பிசாசு ஓட்டுனுக்கிறேன். என்ன விடவே மாட்டுறாங்க. ராத்திரி 2 மணிக்கு வந்து கதவு தட்டுறாங்க, 12 மணிக்கு வந்து கதவு தட்டுறாங்க. நான் கையை வச்சா பிசாசு ஓடிடுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் உனக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், துரத்தி விட்டேன். பாருங்க, இன்னைக்கு இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்க, இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கள்ள உபதேசங்கள், அது என்ன ஆவி என்னத்தை தொடுத்ததோ தெரியல, என்ன ஆவினால பேசுறாங்களோ தெரியல. இவங்க ஊழியக்காரையும் கிடையாது, ஊழியமும் செய்யல, ஜனங்களாம் தேடி வர்றாங்களாம். அதனால இவங்க ஜெபம் பண்ண பிசாசெல்லாம் ஓடுதான், ஆனா பிசாசு அவங்களை அட்டாக் பண்ணிட்டான். எப்படிங்க அது? வசனம் சொல்லுது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவங்ககிட்ட சொன்னேன்,
விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இது எல்லாம் விசுவாசிகளை செய்யக்கூடிய காரியம்தாம்மா. நீ ஒன்றும் பெரிய காரியத்தில் ஒன்றும் செய்யலை, நீ உன்னை மேன்மை பாராட்டிக்காத, கிளம்பு அப்படின்ட்ட. பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லா இடங்களிலும் இருக்கு. கள்ள உபதேசங்கள், கள்ளத்தனமான விசுவாசம். ஒரு பிசாசு நம்மோடு போராடும் பொழுது எதிர்த்து நிற்பதற்கு ஒரு விசுவாசியால் முடியல. காரணம் என்னன்னு கேட்டாக்கா, அவங்க உண்மையான விசுவாசம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் போராட்டங்கள் வரும், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி ஜெயமெடுத்தவர். அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த ஆயுதத்தை, இயேசுவின் இரத்தத்தை, இயேசுடைய வசனங்களை கேடயமாய் பிடித்து கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் தான் இந்த பொல்லாங்கன் செய்கிற சதி திட்டங்களை, எய்கிற ஆயுதங்களை முறியடிக்க முடியும். இந்த நேரத்தில் தான் விசுவாசிக்கணும். இந்த நேரத்தில் பயந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சன்னு சொன்னா அவன் அடிக்கிற அம்பு உன்னை தாக்கிடும். அவன் செய்கிற காரியங்கள் உன்னை பாதிக்கும். எதிராக எழும்புகிற காரியங்கள் உன்னை தாக்கும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எப்ப விசுவாசிக்கணும்? பொல்லாங்கானவன் உனக்கு விரோதமாக எய்கிற ஆயுதங்களை நீ முறியடிக்கணும் சொன்னா அந்த நேரத்தில் விசுவாசம் என்ன கேடயத்தை பிடித்துக்கோ. அப்பதான் என் மகிமை நீ விளங்க செய்ய முடியும். அப்பதான் நான் மகிமையுள்ள தேவனாய் இருப்பேன். ராத்திரி வீட்டு பக்கம் ஏதோ சத்தம் கேட்குது, ஜல் ஜல் ஜல். சத்தம் கேட்டால் உடனே பைபிளை தூக்கி அப்படியே நெஞ்சு மேலே வச்சுக்கிறது. பாருங்க, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது, ஏதோ உருவம் அப்படி போற மாதிரி இருக்கு. ஒரு பொல்லாத ஆவி எப்பவுமே என்னை பின்தொடருது சொல்றாங்கல்ல. ஒருவேளை நீங்களும் பார்த்துருக்கலாம், அப்படி அனுபவிச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்ற, இந்த நேரத்தில் தான் நீ விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு அவனை முறித்தெறிய செய்வார். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். அவனை ஜெயித்தவர் இயேசு, அவனை மேற்கொண்டவர் இயேசு. மந்திரவாதிகளையும் பில்லி சுனிய கட்டுகளையும் அறுத்தெறிகிறவர் இயேசுவின் நாமம். அதை விசுவாசிக்கிறவன் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். இன்னைக்கு எப்படி நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க. ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் விசுவாசிக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லி, ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொடுக்குற வார்த்தையெல்லாம் விசுவாசிக்க மாட்டாங்க. ஒரு மந்திர காரியம், ஒரு சூனிய காரியம் வைக்கிறவன், ஒரு மந்திரவாதி உன் குடும்பத்தில் இது நடக்கும்னு சொல்லிட்டா ஓடியே வருவாங்க. ஐயா, மந்திரவாதி இப்படி சொல்லிட்டான். அவன் சாதாரண மனுஷங்க, அவனால் என்ன செய்ய முடியும்? நீங்க இயேசுவை விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்க. எனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு விசுவாசிங்க. அந்த ஆயுதத்தை பிடிச்சு கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்க ஜெயம் எடுப்பீங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். இந்த நேரத்தில் தான் எப்பெல்லாம் உன பிசாசு தாக்குறானோ, எப்பெல்லாம் உனக்கு விரோதமாய் போராடுகிறானோ, உனக்கு விரோதமாய் அக்னி அஸ்திரங்களை ஏகிறானோ, எப்பெல்லாம் உனக்கு போராட்டங்கள் வருகிறதோ, அந்த நேரத்தில் உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? எப்படி விசுவாசிக்கிறோம்? விசுவாசத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கும்ல, இயேசு இந்த நேரத்தில் விசுவாசிக்க சொல்றார். பாருங்க, நீங்க மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில்
கானானிய ஸ்திரீயை பார்த்து இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்றார். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு சகோதரி, கானானிய ஸ்திரீ, பாவம் நிறைந்த இடத்திலிருந்து வருகிறவள், சாபம் நிறைந்த இடத்திலிருந்து வருகிறவள். அவ தன்னுடைய மகள் பிசாசினால பிடிக்கப்பட்டிருக்கிறா. அது நான் எங்கெங்கயோ போய் பார்த்துட்டு அந்த பிசாசு போகல. இயேசுவே என் மகளுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும் சொல்லி கேட்கிறா. இயேசு பதில் சொல்லல. சிஷ்யர்கள் சொல்றாங்க, இவ ஓயாம சொல்லிட்டு வரால, இவளுக்கு ஏதாச்சும் உத்தரவு கொடுங்க அப்படி சொல்றாங்க. இயேசு சொல்றா, நான் இஸ்ரவேலருக்கு தான் வந்தனே தவிர இவளுக்கு நான் வரல அப்படி சொல்லி முடிச்சிட்டார். அப்ப இந்த சகோதரி குறுக்கிட்டு சொல்றாங்க, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு இயேசு சொல்லிட்டாரு. இந்த அம்மா குறுக்கிட்டு சொல்றாங்க, மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிங்க சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை பொல்லாங்கானவன் எய்கிற ஆயுதத்துக்கு நேராய், தன்னுடைய உபத்திரவ நேரத்துக்கு நேராய், பிசாசானவன் போராடுகிற நேரத்துக்கு நேராய் இயேசுக்கு முன்பதாக தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுறாங்க. இயேசு சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியாக கடவுது. அதே நேரத்தில் அந்த பிசாசு விலகி போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தான் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்கலையே. அவர் இப்படி ஜெபம் பண்ணாரே, ஊழியக்காரர் இப்படி ஜெபம் பண்ணாரே, இன்னும் நிறைவேறலையே. பாருங்க, இதுக்கு 1008 கேள்வி, 1008 டெஃபினேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இது விளக்கங்களெல்லாம் 1008 சொல்லலாம். உங்கள் விளக்கத்தெல்லாம் தூக்கி தூரம் வச்சிருங்க. உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? பிசாசானவன் போராடுகிற நேரத்தில் உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? இயேசு சொல்றாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பொல்லாங்கானவன் வருகிற நேரத்தில், பிசாசானவன் எதிர்த்தெழும்புகிற நேரத்தில், உன்னோடு போராடுகிற நேரத்தில் உன்னுடைய விசுவாசத்தை இயேசு எதிர்பார்க்கிறார். இந்த கானானிய ஸ்திரீ விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. இயேசு சொல்லிட்டாரு, உன் விசுவாசம் இங்க இருக்கிறவங்களை எல்லாத்த விட பெருசு. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு, நாயின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், நான் உனக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது அற்புதம், நீ என் பிள்ளை கிடையாது, நான் உனக்கெல்லாம் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது. இஸ்ரவேலராக என் பிள்ளைகளுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், அவங்களுக்கு தான் நான் அப்பத்தை வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு தான் நான் அற்புதத்தை வச்சிருக்கிறேன், அவங்களுக்கு தான் என் அடையாளங்களை வைத்திருக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், உனக்கெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த அம்மா சொன்னது, மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைய நான் சாப்பிட முடியல, அதை நான் சாப்பிட்டாக்கா நான் பிழைச்சு கொள்வேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை இயேசுக்கு முன்பதாய் அறிக்கையிட்டபடியினாலே இயேசு பிரமித்து போனார், அசந்து போனார். அதில் பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறது என்னவோ அப்படியே நடக்கும், போ. அவருடைய மகிமையை விளங்க பண்ணினார், அவருடைய மகிமையை விளங்க பண்ணினார். எப்படி விசுவாசிக்கிறீங்க? எப்படி நம்முடைய விசுவாசம் இருக்கு? பொல்லாப்பு வருகிற நேரத்தில், பொல்லாங்கானவன் ஆயுதத்தை எய்கிற நேரத்தில், பிசாசானவன் போராடுகிற நேரத்தில் எப்படி விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் இயேசு சொல்றார், நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி குறைச்சல் உள்ளது என்பதை யோசித்து பாருங்க.
எப்படி குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. இன்னைக்கு விசுவாசித்து பாருங்க. ஒருவேளை மந்திர கட்டோடு வந்திருக்கலாம், பிலிசுனிய கட்டோடு வந்திருக்கலாம், பொல்லாத ஆயுதங்கள் எய்யப்பட்டு பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பாதிப்பினால் நீங்கள் அகப்பட்டவளாக வந்திருக்கலாம். இன்னைக்கு விசுவாசிங்க. இயேசு சொல்றாரு, இந்த நேரத்தில் விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எந்த நேரத்தில் விசுவாசிக்கணும் தெரியுமா? உன் இருதயம் கலங்குகிற நேரத்தில். அதைத்தான் இயேசு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எப்போ விசுவாசிக்கணுமா? எல்லாருக்கும் கலக்கம் வரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில். உங்க இருதயம் கல்லு கிடையாது. உங்க இருதயம் ஏதோ ஒரு கோல்டில் செஞ்சு வச்சது கிடையாது, ஒரு மெட்டீரியல் கிடையாது. உங்களுடைய இருதயம் கலங்கக்கூடியது. எல்லாருடைய இருதயமும் ஏதோ ஒரு விதத்தில் கலங்கும். சீஷர்களுடைய இருதயம் கலங்குது. இயேசு சொல்றா, நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி. ஐயோ இயேசுவே, நீங்க போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அவங்க இருதயம் படப்படன்னு அடிக்குது, கலங்குது. இயேசு சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, அந்த நேரத்தில் என்னை விசுவாசிங்க, என்னை விசுவாசிங்க. அவரை டெஃபினட்டாக கிளியராக சொல்றாரு. அநேக நேரங்கள் நம்முடைய இருதயம் கலங்குதில்லை. சில செவியில் கேட்கிற செய்தியினால, சில பார்க்குற காட்சியினால, சில நடக்கிற சம்பவங்களினால, சிலர் ஏற்படுகிற பாதிப்பினால இருதயம் பயங்கரமாக கலங்கிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சீட்டு வாங்கிறதுக்கு இருதயம் கலங்கிடுதுங்க. ரிசல்ட் வந்தால் இருதயம் கலங்கிடுது. இந்த காலேஜில் இடம் வாங்கறதா, இங்கே காசு கொடுக்கத்தான், இங்கே காசு கொடுக்கத்தான், இருதயம் கலங்கிடுது. ஒரே கலக்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கலங்கதா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். பெற்றோருக்கு கலக்கம், பிள்ளைகளுக்கு கலக்கம். பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தினால, ஒன்றுமே சம்மந்தம் கிடையாது. அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கோம், நிறைய மார்க் எடுத்திருக்கோம், கர்த்தர் அதுக்குன்னு ஒரு சீட்டை வச்சிருப்பாரு. ஆனால் பாருங்க, இருதயம் கலங்கிடும். ஏதோ ஒரு போட்டு குழப்புன்னு குழப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றார், இந்த நேரத்தில் என்ன விசுவாசி. சீட்டு கிடைக்குதோ இல்லை, என்ன விசுவாசி முதல்ல. இடம் கிடைக்குதோ இல்லை, என்ன விசுவாசி முதல்ல. என் மகிமையை நான் விளங்க பண்ணுவேன். கர்த்தருடைய மகிமை பெரியது, அது மாறாதது. இருதயம் கலங்கி இருக்கா? ஏதோ ஒரு காரணத்தினால கலங்கி இருக்கா? சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கலக்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழப்பம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, ஒரு கலக்கம். ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசியில் ஃபோன் பண்ணாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி மெசேஜும் போட்டுருந்தாங்க. அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டாக்கா, தன்னுடைய மகன் எல்கேஜி பாஸ் பண்ணிட்டானா, இப்போ யூகேஜி எந்த ஸ்கூலில் சேர்க்கறது, குழப்பம். இருதயம் கலங்கி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர். யோசிச்சு பாருங்களேன், எதுக்கெல்லாம் இருதயம் கலங்குது. எந்த ஸ்கூலில் சேர்க்கறது? மான்ஃபோர்டில் சேர்க்கறதா, ஜோசப்ஸில் சேர்க்கறதா? ஊழியக்காரன் கிடைக்கவே கிடைச்சான். தேவ ஆலோசனையாம்.
பாருங்க, இதெல்லாம் நாங்கள் சகிச்சுட்டு நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருதயம் எதுக்கு கலங்குது? குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? இதில் ஒரு குழப்பமா? எங்கள் பள்ளியில் நான் சொன்னேன், படிக்கிற பிள்ளைங்க எந்த இடத்துல செத்தாலும் படிக்கும். இதுதான் அதுதான் கிடையாது. எதுக்கெல்லாம் கலங்குறீங்க? இதுக்கெல்லாம் குழம்புறீங்க? படித்தவங்க, நல்ல இடத்துல வேலை செய்கிறவங்க, நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, ஆனால் இருதயம் கலங்கிடுது. நான் ஏதோ தப்பு பண்ணக்கூடாது, என் பிள்ளைக்கு நடுகிறோனாலும் அல்ல, நீட் பாய்ச்சுகிறோனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகும். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுமா. நீ கொண்டு போய் சேர்க்கறதுனால ஒன்றும் பிள்ளை படித்து பெரிய மேதாவியாக வந்துட முடியாது. கர்த்தர் நினைச்சாதான், கர்த்தர் அந்த தாளந்துகளை கொடுத்தாதான். பெரிய பெரிய ஸ்கூலில் படித்து மந்தாரமாக இருக்கிறது எத்தனையோ இருக்கு. ஒன்றுமே இல்லாத ஏதோ இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணி ஒன்றும் இல்லாத போகிறதும் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் மேலே வர்றதும் இருக்குது. அது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. இப்போ பாருங்கள், நிறைய பேருடைய இருதயம் அப்படி தான் கலங்கிட்டு. இப்போ எல்லாம் ஸ்கூல் திறக்குதா, இதில் சேர்க்கறதா அதில் சேர்க்கறதா, இங்கே படிக்க வைக்கிறதா அங்கே படிக்க வைக்கிறதா, பயங்கர கலக்கம். இயேசு உன்னை பார்த்து தான் சொல்றாரு, உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் மகிமையை நான் விளங்க செய்வேன். ஹல்லேலூயா. இதில் தான் நீங்கள் விசுவாசிக்கணுன்றாரு. உனக்கு சீட்டு கிடைக்கும், ஐயோ அங்கே காசு கட்டலன்னு சொன்னால் சீட்டு போயிடுமே, போட்டோம், ஆண்டவர் மேலே விசுவாசமாயிரு, கர்த்தர் வாக்கி செய்வாருங்க. பாருங்க, அந்த காணிக்கை கர்த்தர் கொடுனா கொடுக்க மாட்டாங்க, எங்கன்னா எடுத்து போய் கொடுக்கணும்னா கொடுத்துருவாங்க மொத்தமாக. நான் எனக்கு கேட்கல, சொல்கிறேன், இப்படி தான் வீணா ஆண்டவருடைய நாமத்தை தூஷிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு முன்னாடி வரல. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நேரங்கள் நம்முடைய இருதயம் கலங்கிடுது. நான் சொன்னது ரொம்ப சில்லியான மேட்டர், சின்ன சின்ன காரியங்கள், இதுக்கெல்லாம் இருதயம் கலங்கிடுது. பெரிய ஆபத்துகள், பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட நம்முடைய இருதயம் கலங்கிடுது. துக்கம், நம்முடைய இருதயம் கலங்கிடுது. இந்த கலங்குற நேரத்தில் நீ ஒன்று செய்யணுமா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அந்த நேரத்தில் தான் நீ என்ன விசுவாசிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் விசுவாசம். அந்த நேரத்தில் கர்த்தர் என் இருதயத்தை கலங்க விடாமல் என் இருதய பாரங்களை எல்லாம் நீக்கி எல்லா காரியத்தையும் சரிப்படுத்துவார் என்று சொல்லி எந்த நபர் விசுவாசிக்கிறானோ அவனுக்குத்தான் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். வேதாகமத்தில் யவீர்னு ஒருத்தர் இருக்கான், ஜபாலய தலைவன், 100க்கு அதிபதி. அவனுடைய மக மரண அவஸ்தையா இருக்க, பயங்கர வியாதி, பயங்கர வியாதி. அந்த வியாதி வந்த உடனே இந்த மனுஷன் இயேசு எங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரோ அங்க போறான். இயேசுவே நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வந்து என் மக இப்படி கஷ்டப்படுறா, இந்த மரண கட்டில் இருக்கா, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். இயேசு வராருங்க. சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியம் செஞ்சுனே வர்றாரு. வந்தாக்கா ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டுவிட்டா. தொட்ட உடனே அவருடைய வல்லமை விளங்க செஞ்சிட்டார். அவ சுகமாயிட்டா. சுகமாயிட்டதை இயேசு அறிந்தபடினால இயேசு அங்கே நின்றுட்டாரு. நின்று அவளை பார்த்து என் வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு.
சீசர் சொல்கிறாங்க, ஐயா நிறையா கூட்டம் வருது, யார் தொட்டாங்கன்னு தெரியலையே. இல்லை, என்னிலிருந்து வல்லமை பெறப்பட்டது. என்னை விசுவாசித்து ஒருத்தர் தொட்டுட்டா, என்னை விசுவாசித்து சுகமாகவும் சொல்லி விசுவாசித்து என் ட்ரெஸ்ஸை தொட்டுட்டாங்க. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. இந்த அம்மா அதுக்கப்புறம் நிற்க முடியல, ஓடி வந்துட்டாங்க. ஆமாம் ஆண்டவரே, நான் பல வருஷமாக அந்த வியாதினால் 12 வருஷமாக அந்த வியாதினால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ வைத்தியரிடத்தில் செலவு பண்ணி பார்த்தேன், சுகமாகலை. உம்முடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் சுகமாவேன்னு விசுவாசித்து வந்தேன். எனக்கு உம்மை பற்றி சொல்லியிருக்காங்க, உம்கிட்ட பேச முடியாது. நான் பெண், 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது, பொது இடங்களில் வர முடியாது, அதுவும் இப்படிப்பட்ட ஸ்திரீகள் பொது இடத்துல வர முடியாது. ஆகையினால உமக்கு தெரியாம உமக்கு பின்பதாக வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸை தொட்டு ஆகிலும் நான் சுகமாயிடுவேன்ற விசுவாசத்தோடு உங்க ட்ரெஸ்ஸை தொட்டேன். உம்மிலிருந்து வல்லமை எனக்குள்ள வந்துச்சு, நான் அப்பவே சுகமாயிட்டேன். சாட்சி சொல்றா. பார்த்தீங்களா? பாருங்க, எந்த நேரத்தில் விசுவாசிக்கிறாங்க. அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினா சுகமாயிட்டாளா? இப்போ இந்த அம்மா சாட்சி சொல்லிட்டாங்களா? இப்போ ஒரு செய்தி வருது. எவ்வியர் கூட நிற்கிறார். இவர் கூட்டிகிட்டு வரவர் யாரு? நூற்றுக்கதிபதி. தன்னுடைய மக மரண அவஸ்தையாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜெபம் மண்டபத்தை கூட்டிகிட்டு வர்றார். இப்போ இவர் எதிர்க்க தான் அந்த அம்மா சாட்சி சொல்லுது. அப்போ நின்று அவர் கேட்டுட்டு இருக்காரு. இயேசு அங்கே நிற்கிறார். இப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுதே ஒரு செய்தி வருது. என்ன வருது? வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 48, 49. லூக்கா 8. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, ஜெப ஆலயத்தை, அதாவது யவீரு, அவன் வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனால். முடிஞ்ச கதை. நீ இயேசு எதுக்கு கூட்டிட்டு வந்தியோ அது வேஸ்ட். உன் குமாரத்தி செத்துட்டா, மரித்துட்டா. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். ஐயர், போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, இயேசுவை வருத்தப்படுத்த வேணாவா, நம்ம வேற காரியத்தை நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இயேசு பார்த்தாரு. இயேசு அதை கேட்டு, இயேசு கிட்ட சொல்லல, இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இப்ப இந்த அப்பாவுடைய இருதயம் எப்படி கலங்கி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா இருதயம் கலங்கி போயிருக்கும். ஐயோ, என் மக இழந்துட்டனே, இயேசுவை நம்பித்தானே வந்தேன். இயேசுவை உடனே கூட்டிட்டு போயிருந்தாக்கா ஒருவேளை அவ உயிரோட கூட இருந்திருப்பாளே. இயேசு நின்று ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு, நான் ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை வான்னு சொல்லிட்டு அவரை துரிதப்படுத்த முடியல. என் மக செத்துட்டான்ற செய்தி வந்துடுச்சு. உங்க அப்பா இருதயம் கலங்கி போயிருக்கும். ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம், எப்படி கலங்கி இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். செய்தி துக்கமான செய்தி. அதுக்கு முன்னாடி நடக்கிறது ஒரு பெரிய அற்புதம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை நம்ம பார்த்துடுச்சு, சுகமாயிட்டாங்க. அதை கேட்டுட்டு இருக்காரு. அட் த சேம் டைம், அதே நேரத்தில் துக்கமான செய்தி. உன் மக செத்துட்டா, போதகரை வருத்தப்படுத்தாதே. இந்த நேரத்தில் அவன் அழுதுட்டு வீட்டுக்கு போகலைங்க. அவன் கண்ணீரோடு கூட, ஆண்டவரே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இயேசுவின் அருகிலேயே நின்னான். இயேசு அவளை பார்த்து சொன்னார், நீயும் விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ ரட்சிக்கப்படுவாய். நீயும் விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்றார். அப்ப அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். இருதயம் கலங்கின நேரத்தில்
அவன் இருதயம் சுக்குநூறாய் உடைந்த நேரத்தில், அவன் இருதயம் கண்ணீரால் ததும்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில், அவன் இருதயத்தின் பாரத்தை எக்ஸ்போஸ் பண்ண முடியாத ஒரு நேரத்தில் இயேசு சொல்றார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீங்கள நான் அந்த ஆண்டவரை நான் முதல்ல நான் தானே கூப்பிட்டேன், நீ நடுவில் நின்று இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோ, நாம கூப்பிட்டேன், நீங்கள் வந்திருந்தாக்கா என் மக குணமாகிட்டு இருப்பா, உங்களால் தான் செத்தா. உமக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, இறக்க குணம் இருக்குதா, அவ செத்துருவான் தெரிஞ்சு நீ வீணா இப்படி என்னை இழுத்தடிச்ச. சொல்லியிருப்போமா சொல்லியிருக்க மாட்டோமா? இன்னைக்கு நிறைய அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லியிருப்போமா சொல்லியிருக்க மாட்டோமா? இந்த மனுஷன் அப்படியே நிற்கிறாங்க, கல் மாதிரி நிற்கிறான். அது கிடக்கட்டும், செத்து போன பாடி அப்படியே இருக்கட்டும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இயேசு சொல்லிட்டார், என்கிட்ட விசுவாசமாயிரு. என் இருதய கலக்கத்தை அவர் நீக்குவார், என் பாரத்தை அவர் நீக்குவார், என் மகள் அவர் சுகமாக்குவார். என் இயேசுவால் அது முடியும். ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தில் ஸ்டாண்ட் பண்ணான். அப்படியே நின்னாங்க. இயேசு இப்போ சொல்றாரு, வா போலாம். போனாரு. வீட்டுக்கு போனா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, புலம்புறாங்க. ஒரே கூக்குரல். எல்லாரும் வெளியே துரத்தி அடிச்சாரு. உள்ள போனாரு. அந்த பிள்ளை கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விட்டார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. செத்தவ உயிரோடு கூட எழும்பிட்டா. இருதயம் கலக்கம் மாறினது. விசுவாசித்தால் உன் இருதய கலக்கங்கள் மாறும். விசுவாசித்தால் இருதயம் கலங்குகிற நேரத்தில் அற்புதம் நடக்கும். அவர் மகிமை விளங்க பண்ணுவார். ஏதோ ஒரு கலக்கம் இருக்குல்ல, ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு காரியத்தில் உன் இருதயம் கலங்கி போயிருக்கல. இயேசு சொல்ற, என்னிடத்தில் விசுவாசமாயிரு, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. மனுஷனை நம்பாதீங்க. ஊழியக்காரன் அவன் இவன் எவனும் வேணாம். குழப்பற ஆட்கள் வேண்டாம். ஆலோசனை கொடுக்கிறவன் துர்ஆலோசனை கொடுப்பான், வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆயிரு. அட்வைஸை நீ கேட்டேன்னு சொன்னா, தப்பான நபரிடத்தில் அட்வைஸை கேட்டேன்னு சொன்னாக்கா கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளிடுவான். அவங்க சொல்றது ஒருவேளை அவங்களுடைய பார்வைக்கு ரைட்டா இருக்கலாம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதாக இருக்கும். கர்த்தருக்கு தெரியும். கலங்குங்க நேரத்தில் அந்த மனுஷனை போய் பாரு, இந்த மனுஷனை போய் பாரு, இவங்களை போய் பாருன்னு அவர் சொல்லல. என்னிடத்தில் விசுவாசமாயிரு. பைபிள் தெளிவா சொல்லுது. நீ கலங்குகிற நேரத்தில், உன் இருதயம் கலங்குகிற நேரத்தில் வேற எங்கேயும் போவாத, என்னிடத்தில் விசுவாசமாயிரு. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த யவீர் விசுவாசித்தான், தேவனுடைய மகிமையை கண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் அப்படி விசுவாசிப்பீங்களான்னு சொன்ன, எந்தெந்த நேரத்தில் விசுவாசிக்கணும்? உபத்திரவம் துன்பம் வருகிற நேரத்தில் விசுவாசிக்கணும். சொல்லுங்களேன். பிசாசு போராடுகிற நேரத்தில் விசுவாசிக்கணும். உங்கள் இருதயம் கலங்குகிற நேரத்தில் விசுவாசிக்கணும். கடைசியாக உடனே உன்னை சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 21-22 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 21-22 வசனங்கள்.
இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். கடைசியா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறது, எந்த நேரத்தில் கர்த்தர் விசுவாசிக்க சொல்லுகிறார்? ஜெப நேரத்தில் விசுவாசிக்க சொல்லுகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்காதே பரவாயில்ல, சந்தேகப்படாமல் ஜெப நேரத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அவருடைய சித்தத்தின்படி இந்த ஜெபத்தை அவர் கேட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், அல்லது அதை நீக்கி போடுவார், அல்லது அதிலிருந்து என்னை விடுதலை செய்வார், அல்லது அவருக்கு சித்தமில்லாத போனால் அதை தடுத்து போடுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவனுக்கு தான் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை ஐயோ, ஜெபத்திலே வாசிங்க. ஜெபத்திலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். கொஞ்சம் கொடுப்பேன், பாதி கொடுப்பேன், இல்ல கால்வாசி, என்ன அரேக்கா அந்த கா இந்த கான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காலரேக்கா, அவைகள் எல்லாவற்றையும். பைபிள் பொய்யாகுமா? எந்த நேரத்தில் விசுவாசிக்கணுமா? நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரத்தில் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஜெப நேரத்தில் விசுவாசித்தா அவர் தம்முடைய மகிமை காண்பிப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அவைகளை எல்லாம் நாம் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு உங்கள் இஷ்டப்படி கேட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு ஃப்ளைட் கொடுங்க, கொடுக்க மாட்டார். ஆண்டவரே எனக்கு ஒரு ட்ரெயின் கொடுங்க, அப்புறம் ஓட்டுறதுக்கு ட்ராக் கேட்பீங்க, அப்புறம் இந்த லைன்லேருந்து அந்த லைன் வரல எனக்கு வேணும், இங்கேருந்து சென்னைக்கு போகணும், சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு போகணும், ஆந்திராவிலேருந்து டெல்லிக்கு போகணும், இதெல்லாம் எனக்கு சொந்தமாக்கி கொடுங்க கேட்டுனே இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. எது தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெப நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அலப்புகிற ஜெபம் கிடையாது, சிலம்பாட்டம் பண்ணுகிற ஜெபம் கிடையாது, மாயாஜாலம் வார்த்தைகளை போடுகிற ஜெபம் கிடையாது. ஜெபத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். அதை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். அவருடைய வல்லமை விளங்க செய்வதற்கு, அவருடைய மகிமை விளங்க செய்வதற்கு உன் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் ஜெபத்தில் விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எந்தெந்த நேரத்தில் விசுவாசிக்கணும்னு கற்றுக்கிட்டீங்களா? வெரி சிம்பிள். துக்கம், துயரம், துன்பம் எல்லா மனுஷனுக்கும் வரும். அந்த நேரத்தில் விசுவாசிக்கணும். பொல்லாங்கானவன் எந்த மனுஷனும் விட்டுறதே கிடையாது. பிசாசு எல்லாருக்கும் விரோதமாக எழும்புவான். அந்த நேரத்தில் அவனை எதிர்த்து நிற்க விசுவாசிக்கணும்.
மூன்றாவது காரியம், உங்கள் இருதயம் கலங்குகிற நேரத்தில் விசுவாசிக்கணும். நான்காவது காரியம், ஜெப நேரத்தில் விசுவாசிக்கணும். இதை தான் இயேசு எதிர்பார்க்கிறார், தம்முடைய மகிமை விளங்க செய்வதற்கே, தம்முடைய மகிமை விளங்க செய்வதற்கே. ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள், எப்படி உங்களுடைய விசுவாசம் இருக்கு, நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள். விசுவாசத்தில் குறைவுள்ளவளாக இருந்த ஆண்டவரே, நீர் இன்றைக்கு சொல்லி கொடுத்தபடி நான் விசுவாசிக்க தீர்மானம் பண்ணுறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லார் கண்களை மூடி விசுவாசத்தை ஜெப நேரத்தில் வெளிப்படுத்துங்க. வியாதியாக இருந்தால் நான் சுகமாயிடுவேன், கட்டுகளோடு இருந்தால் கட்டுக்கள் எல்லாம் கழு போயிடும், பலவீனத்தோடு இருந்தால் பலவீனெல்லாம் நீங்கிடும், இருதய கலக்கத்தோடு இருந்தால் இருதய கலக்கெல்லாம் மாறிடும், பிசாசனோடு போராடுகிறதாக இருந்தால் நம்ம விசுவாசிகள் எல்லாம் விலகி போயிடும், உபத்திரம் துன்பம் சகிக்கிறவனா இருந்தா எல்லாம் ஓடி போயிட, என்னை விட்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தை ஜெப நேரத்தில் வெளிப்படுத்துவோமா? சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகட்டும். கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பீரே என் அன்பு தகப்பனே, இவர்களுக்குள்ளாய் தகப்பனே நீர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவருடைய பலவீனங்களை மாற்றி அவர்களை எழுப்புதலை பயன்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில்.